இருக்கிறான் என்று அடையாளம் தெரியாமல் போனது எதனாலே? சுவாமி, அவன் உங்களை போலவே வடிவமெடுத்து இருந்தான், அதனால ஏமாந்துட்டான். அவன் உன்னை சேரும் பொழுது தன் கணவனா மாற்றானா என்று உனக்கு உணர்ந்திருப்பாய் அல்லவா அப்படி என்று கேட்டார். தெரியும்தான், அவன் கொடுத்த காம சுகத்திலே ஏமாந்து விட்டேன். எப்பொழுது மனதை திடப்பாக கல்லாக வைத்துக் கொண்டிருந்தாயோ நீ கல்லாய் போக கடவுள்னு சாபம் கொடுத்துட்டார். அந்த அகலிய மதம் இங்க அம்மி கல்லா கிடக்கிறாங்க. ஆனா ராமாயணத்திலே கல்லாய் கிடந்து ராமனை குறித்து கடுந்தபம் செய்து அவர்கள் பெயரிலே தவறு இல்லை என்று ராமபிரான் பாத தூளிப்பட்டு கல்லாய் கிடந்த அகலிகை பெண்ணாய் மாறினார்கள். அந்த அம்மா பத்தினி மாறியே ஒருத்தியாக இந்த வன்னியர்குல சத்திரியர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுவனும் நம்ம கல்யாணத்தில் அம்மியா இருக்கிறாங்க. இந்த அம்மியை இப்போ என் மனைவியாகிய மந்திரமாலை காலையில் வைத்தா அந்த அம்மா எப்படி பத்தினியா இருந்தாங்களோ ஏமாந்து போனாங்களோ அதுபோல யாரிடமும் ஏமாறாமல் என் புருஷனுக்கே நான் பதிவிரதா சிரோன்மணியாக இருந்து வாழ்வேன் அப்படி என்று சத்தியம் செய்கிறான். செய்து காலை தேவேந்திரன் மக ஜெயந்தன் என்ன செய்கிறான்? இருங்க பொறுங்க, என் மச்சான் ஏன்னா என் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைச்சேன், என் தங்கச்சியை கண்கலங்காம பாதுகாக்கணும் அப்படி என்று என் திருக்காலை எடுத்து அம்மி மேல வச்சு மெட்டி போடுறார். என் மச்சானுக்கு யாருன்னா பொண்ணு இருந்தா கொடுங்க. ஒரு நாடகத்துக்கு 2000 வாங்கிக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், பொண்ணு கிடைக்கல. ஆமா, அவன் தான் சொல்றேன். யாதவாள் வீட்டுல 7 வீட்டு பொண்ணா இருந்தா கூட கொடுத்தீங்கன்னா நல்லா வச்சிருப்பான். யாராவது இருந்தா சொல்லி கல்யாணம் பண்ணிங்க. வாங்க குழந்தைக்கு வளர்ந்து செல்லும். அடுத்தபடியா என் மானத்தையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். ஏன்னா இப்பேற்பட்ட சபையில ஒரு பெண்ணாகிய உன்னை தேவர் 33 தேவர்கள் எதிரில உன் வலது காலையும் தூக்கி அம்மி மேல வைக்கிறேன் நானே. ஏன்னா அப்படி வைத்து உன் காலை எதற்காக பிடிக்கிறேன்? இந்த வீரவன்னி மகாராஜனுடைய தன்மானம் மானம் மற்றதெல்லாம் பாதத்தில நீ எனக்கு உண்மையாக இருந்து வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் என்று என்னை நீ கடைசி வரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அர்த்தத்திலே உனக்கு மெட்டி கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்ப அம்மி மிதிச்சாச்சு. அருந்ததியை பார்க்கணும். அருந்ததி வசிஷ்டருடைய மனைவிமார். அதோ வானத்திலே அருந்ததி நட்சத்திரமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அம்மாவை நான் கேட்பேன், சொல்றியா? கல்யாண பெண்ணே கல்யாண பெண்ணே கல்யாண பெண்ணே கல்யாண பெண்ணே வானத்திலே அருந்ததியை கண்டாயா? கண்டேன் சுவாமி. இப்போ அருந்ததியை பார்த்தா மாங்கல்ய ஸ்திரியா அருந்ததி எப்படி நட்சத்திரமாக அழியாமல் இருக்கின்றார்களோ அதுபோல மாங்கல்யம் அழியாமல் இருந்து மக்களை பெற்று மகராசியாக வாழ்வார் என்பது ஐதீகம்.
வந்தாரு. அன்பர்கள் அனைவரும் ஏன் கொடுங்க, அவர்கிட்ட கொடுக்காதீங்க. வருஷம் பொண்ணுக்கு கொடுக்குறவங்களா கொடுக்குறோம், மாப்பிள்ளை கொடுக்குறவங்களா கொடுக்குறோம். பாருங்க பொண்ணுக்கா, பொண்ணுக்கு புதூர் மாப்பிள்ளைக்காக கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த கல்யாணத்திற்காக 100 ரூபாய் வரிசை வைத்துள்ளார்கள். கொள்ளார் அசோகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் 50 ரூபாய் வரிசை வைத்துள்ளார்கள் மாப்பிள்ளை பெண்ணுக்காக. புதூரை சேர்ந்த பாபு என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் 20 ரூபாய் வரிசை வைத்துள்ளார்கள். வள்ளி என்று சொல்லக்கூடிய வீரவன்னிய மகாராஜன் திருமணத்திற்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். பெயரே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மையடியார் வீரவன்னிய மகாராஜன் கல்யாணத்திற்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். கொள்ளார் கோபால் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் வீரவன்னிய மகாராஜன் கல்யாணத்திற்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கவுண்டர் அந்த கவுண்டர் சொல்லுங்க, படையாட்சினா படையாட்சின்னு சொல்லுங்க, அது நச்சப்படாதீங்க, 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். கொள்ளார் மணிவண்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேச கவுண்டர் 20 ரூபாய் வீரவன்னிய மகாராஜன் திருக்கல்யாண வைபவத்திற்காக அன்பளிப்பளித்துள்ளார்கள். வீரவன்னிய மகாராஜன் கல்யாணத்திற்கு 10 ரூபாய் வைத்துள்ளார்கள். கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்கவுண்டர் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் மாப்பிள்ளைக்கு 100ம் பெண்ணுக்கு 100ம் வரிசை வைத்துள்ளார்கள். அவர்கள் குடும்பம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறோம். கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் மாப்பிள்ளை பெண்ணுக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். இதே கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் மேஸ்திரி வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் 100 ரூபாய் இந்த திருமணம் வீரவன்னிய மகாராஜன் திருமணத்திற்காக வாரி வழங்கியுள்ளார்கள். கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கவுண்டர் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் பெண்ணுக்கு 50 மாப்பிள்ளைக்கு 50 வீரவன்னிய மகாராஜன் திரு கல்யாண வைபவத்திற்கு அளித்துள்ளார்கள். கொள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் மாப்பிள்ளைக்கு 50 பெண்ணுக்கு 50 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். கொள்ளார் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் மாப்பிள்ளை பெண்ணுக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். இப்படி வீரவன்னிய மகாராஜனுடைய திரு கல்யாண வைபவத்தை கண்ணார் கண்டுகளித்து ஆசீர்வாதம் செய்து வரிசை வைத்த அனைவருக்கும் மேற்றம் மற்றும் இதே கொள்ளார் விழாக்குழு இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த வீரவன்னிய மகாராஜன் திருமணத்திற்கு 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். உப்பு கவுண்டர் சொல்லக்கூடிய கவுண்டர் ஐயா அவர்கள் 20 ரூபாய் மாப்பிள்ளை பெண்ணுக்கும் வரிசை வைத்துள்ளார்கள். அவர்கள் குடும்பமெல்லாம் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணனை அன்பன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1010 வல்லார் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. அவர்கள் குடும்பமெல்லாம் வாங்க குடம் நெருக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து விளங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வீரவன்னிய மகாராஜனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹரஹர மகாதேவா. சாப்பிட்டு போன மாமலா அனுமதி என்ன ஊருக்கு போறீங்க? ஏன் மாமலா பஸ் இல்லையா? சொல்லாத போன
காப்பாத்து விட்டா ஆவாகனம் செய்த தேவர்கள் எல்லாம் கொள்ளார் பாலகிருஷ்ண கவுண்டர் மாப்பிளைக்கு 25 பொண்ணுக்கு 25 குடும்பம் எல்லாம் வீரவன்னிய மகாராஜனை அனுக்கிரகம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை. நம்ம ஆனாரிக்கும் பேரும் வரிசை இருக்குமாறு மேல தாமுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ மும்மூர்த்தி தேவர்களும் அவரவருடைய யதாஸ்தானம் சேர்ந்தார்கள். அவர்கள் சேர்ந்த பிறகு இங்கே ஆவாகனம் செய்திருந்த தெய்வ இந்திரன், இந்திராணி, மகாலட்சுமி